என்ன தருவார் கேது. பொதுவா இந்த ராகு கேது பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்கள பத்தின விஷயங்கள் அதிகமா இருக்கு. சரிங்களா? கேது பகவான் வந்து மோட்சத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய கிரகம், சாமியார் கிரகம். சோ அவர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தருக்கு என்ன கொடுப்பாரு, அவர் எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்காரோ அது சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பாடம் புகட்டுவார். அது மேல இருக்க பற்ற அறுக்க வைப்பார். அதுதான் கேதுவோட ஸ்டைல். 3ஆம் பாவத்துல இருக்கிறாரா, உங்களுடைய சகோதரர் மேல இருக்க பற்ற அறுப்பார். அந்த இடத்தை எண்டுக்காட் போட்டுருவார். அது மூலமா உங்களுக்கு சில பாடங்களை கற்பிச்சு அந்த ஞானம் என்னன்னு கொடுப்பாரு. அதுதான் கேதுவோட ஸ்டைல். 5ல இருக்காரா, பிள்ளைங்களை வச்சு உங்களுக்கு அந்த ஞானத்தை புகட்டுறதுக்கு பார்ப்பாரு. அவங்க யாருன்னு தோல் உரிச்சு காட்டுவார். இதுதான் கேதுவோட ஸ்டைல். இதுல அவர் குருவோடையோ சுக்கிரனோடையோ ஆட்சி பெற்ற கிரகத்தோட, புதனோட ஆட்சி பெற்ற கிரகத்தோடலாம் அவர் சேர்ந்தாருன்னா நிச்சயமா நல்ல பலனே இருக்கும். அது அந்த காரகத்துவம் மூலமா இருக்கும். அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் மூலமா உங்களுக்கு அந்த ஆன்மீக மோட்சத்தை கொடுக்கறதுக்கு முற்படுவார். அதுதான் கேதுவோட ஸ்டைலு. அதுக்கு என்னென்ன விலை கொடுக்கணுமோ அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பாரு. அது மூலமா உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதுல இருக்கிற ஞானத்தை உணர்த்துவார். இதெல்லாம் வெறும் மாயை, உலகமே மாயை அப்படிங்கிற மாதிரி உணர்த்துவார். அதுதான் கேதுவோட ஸ்டைல். சரிங்களா?